வணக்கம் நண்பா, வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக். நீங்கள் எதனால் இன்னைக்கு வரைக்கும் சிங்கிளாகவே இருக்கீங்க அல்லது உங்களால் கமிட்டட் ஆக முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறீங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை பற்றின ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக உங்களால் ஒரு பொண்ணை ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ண முடியும் நண்பா. ஸோ இந்த வீடியோக்கு லைக்கை போட்டுட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஒரு பொண்ணுகிட்ட இருந்து என்ன கிடைக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னு நிறைய பசங்க கிட்ட ஒரு கேள்வியை கேட்டா அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா பியூர் லவ், அதாவது புனிதமான காதல். ஸோ இந்த புனிதமான காதல்னா என்ன? எந்த விதமான சண்டையுமே இல்லாம கடைசி வரைக்கும் ரொம்பவே ஹாப்பினஸா, ரொம்பவே பியர்ஃபெக்டா அந்த பொண்ணோட கேரக்டர் உங்களுடைய கேரக்டரோட 100% ஒத்து போற மாதிரியான ஒரு பொண்ணை லவ் பண்றது தான் பியூர் லவ். ஸோ இந்த உலகத்துல பியூர் லவ்னு ஒன்று யார்கிட்டையுமே கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க நண்பா. புனிதமான காதல்னு ஒரு விஷயம் கிடையாது. எல்லாரோட காதலுமே சாதாரணமான காதல் தான். ஸோ இந்த சாதாரணமான காதல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்குள்ள கேரக்டர்ல நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவங்களுக்குள்ள சண்டைகள் இருக்கும், அதே போல அவங்களுக்குள்ள லவ்வும் இருக்கும். ஸோ நண்பா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. ஒரு பொண்ணை நீங்க லவ் பண்றீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து 100% பியூரான லவ் திரும்ப வரும்னு எதிர்பார்க்காதீங்க. பிகாஸ் நாங்கள் எல்லாருமே மனிதர்கள். மனிதர்கள் எல்லா விஷயத்திலுமே பெர்ஃபெக்டா இருக்க மாட்டாங்க. சில பேரை ஏமாத்தி இருப்பாங்க, சில பேர்கிட்ட பொய் சொல்லியிருப்பாங்க, சில பேரோட சண்டை பிடிச்சிருப்பாங்க, சில பேர் கூட உண்மையான காதலை பகிர்ந்திருப்பாங்க. ஸோ மனிதர்கள் என்பவர்கள் அப்படிப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. ஸோ இந்த உலகத்தில் புனிதமான காதல்னு எதுவுமே கிடையாது. என்னதான் நம்ம வாழ்க்கையில் சினிமான்றது பின்னி பிணைஞ்சிருந்தாலும் நம்ம வாழ்க்கைக்கும் சினிமாக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு நண்பா. உதாரணமாக நாம் 13 அல்லது 14 வயசுல தான் நமக்கு பெண்கள் மேலே அதிகமான ஈர்ப்பு உண்டாக ஆரம்பிக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் நிறைய பசங்க செய்கிற மிகப்பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சினிமாவை பார்க்குறாங்க. அந்த சினிமா படங்களில் காட்டப்படக்கூடிய காதல் தான் நம்ம வாழ்க்கையிலையும் உண்மையாக நடக்கிற காதல்னு சொல்லி நம்பிடுறாங்க. ஆனால் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா சினிமா படங்களில் காட்டப்படுறதுல 90% ஆஃப் காதல் ஃபேக் ஆனது. அது நம்மளுடைய ரியாலிட்டி ஆஃப் லைஃபுக்கு என்னைக்குமே ஹெல்ப் பண்ண போறது கிடையாது நண்பா. ஒரு பொண்ணை துரத்தி காதலிக்கணும், அந்த பொண்ணு கிட்ட கெஞ்சணும், கடைசியில் அந்த பொண்ணை சம்மதிக்க வச்சு அந்த பொண்ணை காதல் பண்ணிக்கணும். இப்படித்தான் எல்லா சினிமாலையுமே காட்டுறாங்க நண்பா. கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில அது நடக்காது. இந்த வாழ்க்கையில நாம கெரியர்ல எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டா இருக்கோம், நம்மளுடைய லைஃப்பை நாம எந்த அளவுக்கு லீட் பண்றோம்ன்றதை வச்சு தான் பொண்ணுங்க அவங்களுடைய காதலர்களை தீர்மானிக்கிறாங்க. ஸோ அந்த ரியாலிட்டி ஆஃப் லைஃப்பை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம வாழ்க்கையை தான் யோசிக்கணுமே தவிர என்னைக்குமே சினிமா படங்களில் காட்டப்படுற விஷயங்களை உண்மைன்னு சொல்லி நம்பாதீங்க. காதலிச்சாலே நம்மளுடைய ஃப்ரீடம் போயிடும், நம்மளுடைய ஹாப்பினஸ் போயிடும். இது பொதுவாகவே சிங்கிள்ஸால் முன்வைக்கக்கூடிய ஒரு விதமான ஸ்டேட்மெண்ட். ஆனால் உண்மையான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரோட வாழ்க்கையிலையுமே ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சிங்கிளாக இருந்தாலும் சரி, நீங்கள் கப்பலாக இருந்தாலும் சரி, உங்கள் லைஃப்பில் ப்ராப்ளம் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஹாப்பினஸாக இருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் கப்பலாக மாறும்போது உங்களுடைய ஃப்ரீடமோ ஹாப்பினஸோ இல்லாமல் போகுதுன்னா அதுக்கு காரணம் காதல் கிடையாது நண்பா, நீங்கள் சூஸ் பண்ண பார்ட்னர். உங்களுடைய பார்ட்னரை நீங்கள் ஒரு தவறான சூஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுடைய ஃப்ரீடமும் ஹாப்பினஸும் இல்லாம போகும். அதுக்காக சிங்கிளாவே இருந்துடலாமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நீங்க சிங்கிளா இருக்கும்போது கூட நீங்க ஒரு தவறான நட்பு வட்டத்தில் இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை படுபாதாளத்தை நோக்கி தான் போகும். ஸோ நம்ம வாழ்க்கையோட ஹாப்பினஸை தீர்மானிக்கிறது நம்ம சிங்கிளாக இருக்கும்போது நமக்கு யார் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, நம்ம கப்புள்ஸாக இருக்கும்போது நமக்கு யார் லைஃப் பார்ட்னராக இருக்காங்க. ஸோ உங்களுடைய கேரக்டரோட கொஞ்சமாவது ஒத்து போகக்கூடிய மாதிரியான ஒரு பொண்ணை சூஸ் பண்ணுங்க. உங்களை அவங்க மோட்டிவேட் பண்ணுறவங்களா இருக்கணும். உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸை நோக்கி போகிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறவங்களா இருக்கணும். ஸோ இப்படியான ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் தான் ஆவீங்க நண்பா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ பத்தி உங்களுடைய தாட்ஸை கமெண்ட்ஸா சொல்லுங்க. அப்படியே வீடியோக்கு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க.